ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸை வேணாலும் கழட்டி கூட கொடுப்பேன். இந்த ஷார்ட்டை கூட கேட்டால் கழட்டி கொடுப்பேன். உனக்கு என்ன செய்து, நானும் ஜங்குக்கும் ஒரே ஃபேமிலி, நாங்கள் 2 பேரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபேமிலிங்கிற மாதிரி சார்லி கிட்ட சொன்னோம். சார்லி காண்டாகி டென்ஷன் ஆகி டே அந்த வேடா சொல்லாடா அப்படிங்கிற மாதிரி கெட்டப்போம். டே பயந்து போய் என்ன பயமுட்டுதியா நீ அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி எழுதாம். அதே கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராகிற ஜங்குக்கு இந்த மாதிரி டேயை பயமுட்டுன்ற பாட்டுட்டு ஜங்கு காண்டாகி வந்த வேகத்திலேயே சார்லியை டேயை விட்டு மூவ் ஆனாக்குன்னு வேகத்திலையும் சார்லியோட ஃபேஸில் பஞ்சை வச்சுடுவார். உனக்கு என்ன திமிருந்தா அவனை பயமுடுத்துவ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்தா நம்மகிட்ட இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு என்ன பண்ணுற ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஆன்சர் பிடிச்சா உனக்கு எவ்வளோ திமிருந்தா என்னையும் அடிப்படானுங்கிற மாதிரி அந்த பிளேஸ்க்குள்ள சார்லிக்கும் ஜங்குக்குள்ளேயும் ஃபைட் ஆனோம். டேதான் 2 பேரையும் பிரித்து புஷ் பண்ணி தள்ளிட்டு சார்லியை நோட் பண்ணிட்டு ஜங்குக்கா பேக் சைடில் வச்சபடி சார்லியை நோட் பண்ணிவிட்டு எங்கள் பாரு சீனியர், ஒழுங்கு மாதிரிட்டு உன்னோட கிளாஸ் ரூம் போ. எனக்கு தெரியாமல் ஜங்குக்கு ஒன்று அடிச்சிட்டான், அவனுக்கு படியில் நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. சாரி கேட்டா என்னடா அவங்ககிட்ட நீ சாரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோமானம். நீ வாயை முடிட்டு அமைதியாக நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு புஷ் பண்ணி பேக் சைடில் தள்ளி நிற்க வைக்கிறாரு. நட சொல்கிறோம்ல, ப்ராப்ளத்தை பெருசாக காட்டுங்க, முதல்ல அங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்குறேன், சாரி இங்கேருந்து போங்க, அவன் தெரியாமல் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்தை என் பண்ணதுக்கு சார்லிக்கிட்ட பேசினோம். அந்த காரிடோரிட்டில் ஜேகோப் கிளாஸ் ரூமுக்கு வர அந்த மூமெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு சார்லியோட ஃப்ரெண்டு ஜேகோப் ப்ரொஃபஸர் வராருங்கிற மாதிரி சொல்லவும் உன்னை பிறவு கவனிச்சிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கோவட்டிலே சார்லி அங்கேருந்து போனால் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, பைத்தியம் மாதிரி ஏன்டா பிஹேவ் பண்ணுற, இதுக்காகடா அவனை அந்த மாதிரி அடித்த அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கோவமா இந்த மாதிரி பேசணும். ஏன்னா அவன் ஒன்றை பயமுட்டிட்டு இருக்கான், ஒன்றை பயமுட்டுட்டுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. நான் மட்டும்தான் உன்கிட்ட ப்ளே பண்ணி விளாடுவேன், வேறு யாரும் உன்னை டீச் பண்ணக்கூடாது, உன்னை பயமுட்டக்கூடாது, உன்கிட்ட க்ளோஸாக வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. உன்னை யாராவது இந்த மாதிரி பயமுட்டி உன்கிட்ட யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம்னா அந்த பர்சன்ட்டை நான் கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசணும். ஜங்கு கூட மவுட்டிலே நம்மகிட்ட ஒரு அடிதான், கீல் பண்ணுவியா, கொண்டுருவேன் பட்டுக்கோ, கிளாஸ் ரூமுக்கு போக மாட்டல, ஹேங்க்ட்ட அப்புறம் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வர மிரட்டுறாரு. அப்புறம் நம்ம ஜங்குக்கிட்ட டேயை நோட் பண்ணிவிட்டு உனக்காக மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீட்டு வரா. எனக்கா? ஆமாம், இந்த ஆகிட்டு தான் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அடை கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாகிட்ட வாங்கினா. ஜேகப்டாம் ஜங்குக்கு இந்த கிளாஸ் ரூமில் உனக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தான் ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு டேடா என்கிட்ட மணி கொடுத்துட்டு மில்க் ஷேக் வாங்கிட்டு வர சொன்னான், அதான் வாங்கி கொண்டு கொடுத்தேன், எப்போ இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நீ தானடா வாங்கிட்டு வந்தேன், என்னடா நான் வாங்கிட்டு வர சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறேங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணாம். சரி உன் கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்லவும் நல்ல வெள்ளை ஹயாங்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கே பண்ணோம். டேயா இப்போ மில்க் ஷேக்கை குடிக்க போறியா, கிளாஸை கவனிக்க போறியா, எனக்கு பசிக்குடே மில்க் ஷேக் குடிச்சிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பட்டபடி பேசவும் ஃபிலிக்ஸ் அப்படியே மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்க ப்ரொஃபஸர், எந்த ப்ராப்ளம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி பேசினோம். ஜேகப் அப்படியே ஃபிலிக்ஸின்ட்டு நோட் பண்ணபடி கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தா சட்டம் போடாமல் மில்க் ஷேக்கை குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சவுண்டே வராது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ்க்கும் மில்க் ஷேக் வேணுமானுங்கிற மாதிரி கேட்குறாரு. வாடா குறைக்கி ஃபிலிக்ஸ்க்கு ஃபீட் பண்ணி வர விட்றாரு. இந்த மாதிரி பேக் சைட் பெஞ்சில் உட்காந்துருந்து இவங்க 2 பேரும் மில்க் ஷேக்கை ஷேர் பண்ணி குடிக்கிற மூமெண்ட்டை ஜேகப் நோட் பண்ணாதபடியே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துருந்தா இப்போ சார்லி ரொம்ப டென்ஷனில் கிளாஸுக்கெலாம் போடல, காலேஜோட டெரஸுக்கு மேலே வந்து நிற்கிறான். ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவன் என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான், இந்த ஜங்குக்கும் டேக்கு என்னடா அப்படி ரிலேஷன்ஷிப், அவன்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அந்த ஜங்கு என்னையும் அடிச்சிட்டான்ல, அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமான சார்லியோட ஃப்ரெண்டில் ஒரு பர்சன்ட் தான் ஜங்குக்கோட ஹயாங்கிடம் டேயோட ஹயாங் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹயாங் டேயோட ஹயாங்கும் ஜங்குக்கோட ஹயாங்கும் 2 பேருமே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி அந்த பர்சன் சொல்கிறது கேட்டு ஓ அதான் ஜங்குக்கு இந்த அளவுக்கு டேக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கானா. ஆமாம், அவங்க ஒரே ஃபேமிலி மாதிரி ஒரே பாண்டிங்கில் உள்ள பர்சன்ஸ்
அதனால தான் டேயும் ஜங்குக்கும் ஒருத்தர் மட்டும் மொத்தம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள வேற எந்த ஒரு பாண்டிங்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஜஸ்ட்டு ஹயாங்ஸ் தானே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் அது அவங்களோட ப்ராப்ளம் தானே. இவனை டீச் பண்ணி இவனை கோவமாட்டிட்டுனா இவனை பனிஷ் பண்ண வேண்டா அவனுக்கு என்ன செய்யடான்? அவன் எதுக்கு இவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசுகிறான்? ஏன் இவன்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறான்? முதல்ல இந்த ஜங்குக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஏற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் செம்மையாக கடுப்பில் திட்டிட்டு அந்த ஜங்குக்கு சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி திரும்பினேன். ஜங்குக்கு தான் பேக் சைடில் வந்து நிற்கிறாரு. ஜங்கு கூடயும் ஜாக்கும் ஜெனியும் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்குடா என்னடா என்ன ஏதோ பண்ண போகிறானுங்கிற மாதிரி ரொம்ப கட்டி பேசுன மாதிரி தெரிஞ்சு என்ன பண்ணிடுவேன் நீ? என்னடா பண்ணுவேன்? என்னடா உன்னால் பண்ண முடியும்? என்னடா பண்ணிகிட்ருக்கு என் பேபிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். பேபியா நான் வளர்ற அப்படிங்கிற மாதிரி சார்லி ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்குடா கோவாத்தில் அப்படியே அடிக்கிற மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் வரலாம். வில்லட்டனமாக ஒரு ஸ்மைலோட கரெக்டாக சார்லி கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு சார்லி, நீ தேவையில்லாமல் என் பேபி கிட்ட ப்ளே பண்ணாட்ட. ஸ்கூல் காலேஜுக்குள்ளே என்ட்ராகிற அந்த ஃபஸ்ட் டே என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணியே, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன் பேபிக்கிட்ட என்னோடய பேபிக்கிட்ட நீ பண்ணக்கூடாது. இப்போ நீ பண்ணதுக்கே உன்னை ஏதாவது பண்ணணுன்னு தான் எனக்கு டோன் ஆகுது. என்னோடய பிரெயினில் அந்த மாதிரி தான் திங்க் ஆகுது. இந்த டெரஸ் மேலே உன்னை தள்ளி விடணும் போல தான் திங்க் ஆகுது. பட் என்ன செய்ய, ஷுகாவோட காலேஜ் ஆச்சு, என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்த பசண்டாக வராட்டோம். டேய் சும்மா ஒரே ஃபேமிலின்னு கேட்டுடா. உன்னோட கயாங்கும் அவனோட கயாங்கும் மட்டும்தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் எங்கே நீங்கள் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டுனா, ஏன்னா நாளைக்கு நான் தானே என் டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். டேயை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அப்போ நானும் டேயும் ஒரே ஃபேமிலி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜாக்குக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. இதான் அந்த ஒட்ட ஃபேமிலியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்குதான் டே கிட்ட நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியானுங்கிற மாதிரி கலாய்க்கம். சார்லி இந்த வேடை கேட்டு ஜங்குக்கோட ஷார்ட்டே கிரிப்பாக பிடிக்கிறான். இந்த மாதிரி பிடிச்சா ஜங்குக்குமே கோவம் எங்கேயோ வந்துருச்சு. ஐஸில் அவ்வளோ கோவம் தெரியுது. பட் சார்லியோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். அதனால உன்னை போட்டுன்னு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போகிறேன். சார்லி என் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடக்கூடாது. அவன் என்னது என்னோட பேபி, என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட வைஃபி. நான் தான் அவனை காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோட மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். நான் தான் மேரேஜும் பண்ணிப்பேன். அவன் என்ன தான் மேரேஜ் பண்ணிப்பான். ஓகே, தேவையில்லாமல் அவங்கிட்ட ப்ராப்ளம் பண்ணி இப்போ என் கிட்ட பிஹேவ் பண்ணி இந்த மாதிரி எங்கேயாவது பிஹேவ் பண்ணதை நான் பார்த்தேன். இருக்கப்பே ஒத்த பஞ்சோடு போச்சு. இல்லை சொல்லலாம் மாட்டேன், செய்வேன். ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் லவ் பண்ணுறேன். நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன். என்னை தவிர யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாலாம் இல்லை, கொஞ்சம் கூலாகவே பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி போனேன். ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஜங்குக்கு அப்படியே திரும்பி சார்லியை நோட் பண்ணோம். வா நம்ம 2 பேருமே இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரான ஃபஸ்ட் டேலேருந்து ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் தான் ஆகுது. எனக்கு நீ சொன்னது நல்லாவே புரிஞ்சிச்சு. உனக்கு மேலே ஒன் சைடு லவ், உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ஒன் சைடு லவ் ஒன்றதோட நம்ம ஜேகே காண்டாகி அப்படியே சார்லியை பட்டு முறைச்சான். என்னடா அதுக்கு பேர் ஒன் சைடு லவ் தான்டா. நீ அவனை ஒன் சைடாட்டான் லவ் பண்ணிகிட்ருக்க. என்னாட்டே உன்கிட்ட வந்து லவ் சொன்னானா? இல்லை நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? நீ மட்டுமே திங்க் பண்ணி நீ மட்டுமே லவ் பண்ண அதுக்கு பேர் ஒன் சைடு லவ் தான் ஜங்குக். அதனால நீயும் நானும் ஒன்றுடா. நானும் இது வரைக்கும் போய் சொல்லலை. டேயை எப்போ ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் மீட் பண்ணணும் அப்போவே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டேன். பாப்பா ஐஸா அது அந்த ஐஸ் என்கிட்ட என்னெல்லாம் பேசிச்சு தெரியுமா? அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ க்யூட்டான ஐஸ், அவ்வளோ க்யூட்டான லிப்ஸ் என்கிட்ட அன்னைக்கு ப்ளே பண்ண அந்த மூமெண்ட். என்ன அவனை தேடி
இந்த பிளேஸ்க்கே வர வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேயை வச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பேசினா ஒவ்வொரு ஜலஸில் நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் முறுக்குனபடி அடிக்கிற விடத்தில் கோவமாக முறைச்சான். என்னடா என்ன நம்ம உன் ஒய்ஃபை ரொம்ப டர்ட்டியாக பேசின மாதிரி முறைச்சிட்ருக்க? லவ்வை இன்னும் சொல்லலைல்ல நீ? நான் லவ்வை சொல்லிட்டியா? நானும் லவ்வை சொல்லலை, நீயும் லவ்வை சொல்லலை. 2 பேருமே லவ் பண்ணுறோம். ஓகே, எனிமியாக இருந்தாலும் ஒரு சேலஞ்சு வேணாலும் வச்சுப்போம். டேட்டை நான் தான் லவ்வை சொல்ல போகிறேன். ஏன் லவ்வை தான் அக்செப்ட் பண்ணிப்பான். அது மட்டும் இல்லை, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு பண்ணியிருக்கோம். யார் முதல்ல லவ் பண்ண வைப்பானுங்கிற இந்த சேலஞ்ச் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நானும் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன், இம்ப்ரெஸ் பண்ணுவேன். நீயும் ட்ரை பண்ணு. யாரை அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அந்த பர்சன்ட் டேயோட லைஃப்பில் இருக்கட்டும், மற்ற இன்னொரு பர்சன்ட் மூவ் ஆன் ஆகிடணும். அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி பேசினோம். என்ன தவிர வேறு யாரையும் திங்க் பண்ண மாட்டான். அதுக்கு நீ லவ்வை சொல்லணும்டா. எனக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜொங்குக். பார்ப்போம் உனக்கா இல்லை எனக்கான்ட்டு. டேயோட ஹார்ட்டை வின் பண்ண போகிறது இந்த சார்லியாக மட்டும்தான் இருக்கும். அவனுக்காக தான்டா நான் இருந்த பிளேஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த காலேஜில் வந்து ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீ ரொம்ப கூலாக வந்தல. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். சேலஞ்ச் உனக்கும் எனக்கும் தான். பார்ப்போம் நீ கிட்ட எப்படி லவ்வை சொல்கிற, எப்படி உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறான்ட்டு. சேலஞ்சுக்கு ஓகேயா? நான் ஓகே, நான் சேலஞ்சுக்கு ரெடி. ஆனால் நான் கிட்ட வந்து பேச சொல்ல, இந்த மாதிரிலாம் என்றாகி நீ ஃபைட் பண்ணக்கூடாது. ஃபைட் பண்ண உனக்கு ரைட்ஸும் கிடையாது. நம்ம 2 பேருக்குமே இது ஒரு சேலஞ்சு கேம் தான். ஓகே, இந்த மாதிரி என்றாகி ஏன்ட்டே அவங்ககிட்ட பேசக்கூடாது, அப்படி இப்படிங்கிற மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடாது ஜொங்குக். ஆன் சைட் தான் லவ் பண்ணுற நீயும் நானும். ஓகே, லவ்வை யாரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல் போடலாம். ஓகேயா? அப்படிங்கிற மாதிரி சார்லியோட ஃப்ரெண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இந்த மூமெண்ட்டை போட்டுட்டு ஜுனிக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்பா நல்ல வேலை இந்த ஜொங்குக்கு தான் லவ்வை ஓகே பண்ண வச்சு லவ் பண்ண வச்சுருவானோ, இல்லை இந்த ஜங்குக்கை லவ் பண்ணிடுவானோ நினச்சி டென்ஷன் இருந்தேன். ஜங்குக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காகவே சார்லின்னு ஒருத்தன் என்ட்ராயிட்டான்ப்பா. எப்போ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜொங்குக்கு கோவம் ஓவர்லோட் ஆகி பக்கத்தில் இருக்க வால்லே ஓங்கி 2 டைமுக்கு மேலே பஞ்சு பண்ணிட்டாரு. யார்கிட்டடா சேலஞ்சு பண்ணிட்டு போகிற? என்கிட்டயே சேலஞ்சு பண்ணிட்டு போறியா? ஒன் சைடில் வாயிடு. நான் வச்சுருக்க லவ் ட்ரூடா. நான் சீக்கிரமாகவே டேக்கு புரிய வைப்பேன். ஏன்டா அவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? அவன் லவ்வர் தானடா சொல்ல சொன்னான். இதுக்கெல்லாம் ஏன்டா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி ஜாக் அந்த மாதிரி பேசினேன். ஜெனிடாம் இதுக்கெல்லாம் ஏன்டா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறேன்? ஒரு வேளை ஜங்குக்கு ஒன்று டேக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், சார்லியே பிடிச்சாலும் பிடிக்கலாம். அதனால சார்லியை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டாக அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி மூவ் ஆன் ஆகணும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலோட இப்படி பேசினா ஜெனியோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சி இருக்குனப்படி அந்த வாலில் லாக் பண்ணுறாரு நம்ம ஜங்குக். நெக்கை கிரிப்பாக பிடிச்சி இருக்குனப்படி இந்த மாதிரி லாக் பண்ணதை பார்த்துட்டு ஜாக் ரொம்ப ஷாக்கானா நம்ம ஜங்குக்குடா. என்னாடி என்ன அவன் எனக்கு சேலஞ்சு பண்ணிட்டு போமா? நீ என்ன லவ்வா? அட்ராக்ஷன் தானே, சும்மா போகிற போக்கில் அது போயிடும், ஃப்ரீ பண்ணி விடுனுங்கிற மாதிரி பேசுகிற. அவன் என் உயிரடி, அவன் என் உயிர், என் ஹார்ட்குள்ளே இருக்கிறான். அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது, விட்டும் கொடுக்க மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட நெக்கை இறுக்கிட்டு இருந்தவர் அப்படியே நெக்க விட்டேன். ஜாக்குடா ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? நீ ஒரு லவ் பண்ணி பாருடா, அந்த லவ் ஃபேக்காக சொல்ல தெரியும், இல்லை இந்த மாதிரி நெகட்டிவாக பேச சொல்ல அந்த டென்ஷன் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து போனால் ஜாக்குக்கு ஜெனியை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஜாக்கு ஜெனிக்கிட்ட வேண்டா, என்ன திமிரு இவனுக்கு, என்னையே மறட்டிட்டு போறியா?
பாரு அந்த சார்லிக்கு மொட்டை ஹெல்ப்பையும் பண்ணி டேயை லவ்வுக்கு ஓகே பண்ண வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்கிற மாரி செனி கோமாங்கன்னு பண்ணான். இவங்க என்ன இந்த மாதிரி டேயை வச்சு ஃபைட் பண்ணுறாங்கங்கிற மாரி ஜாக்குமே எதையுமே பேச முடியாமல் நேராக கிளாஸ் ரூம் உட்காண்டான். எங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ பிரின்ஸிபல் ரூம்லடா, அதாவது சுகாவோட ரூம்லடா. சுகா அப்படியே காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நோட் பண்ணிகிட்டு இருந்தா. சிமினாகிட்டேருந்து டெஸ்க்கு வந்து விழுது. இந்த மாதிரி கிளிக்குன்னு வந்து விழுறத பார்த்துட்டு நம்ம சுகாடா என்ன இது அப்படிங்கிற மாரி நோட் பண்ணால் நம்ம சிமினாடா நீங்கள் பிரேக் பீரியடில் கொஃபி எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். நான் வேணா உங்கள் காலேஜுக்கு வரலாமா? கொஞ்சம் ஹவர்ஸ் உங்கள் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலாமா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக நம்ம சுகாவோட மொபைலில் வந்து விழுமா அந்த மாதிரி விழுந்தேன். சுகா ஸ்மைல் பண்ணபடி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ரிப்ளையே பண்ணலை. என்ன ஆச்சு? ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுனால ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்களேன். ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஹெவி ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டெஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருந்தான். நம்ம சுகாடா இங்கே இருந்து இந்த மொபைல் ஐடியுமே அட்டன் பண்ணாமல் இருந்தவர் காலேஜ்லேருந்து நேராக ஹவுஸுக்கே போயிட்டார். இப்போது பெட்ரூம்குள்ளே என்றானா பெட்டில் தான் ரொம்ப சேடாக பெட்டில் ஸ்லீப் பண்ண போயிட்டாரு. ஃப்ரெண்ட் சைடாக கிடையாது, ஓகேடா. ஃப்ரெண்ட் சைடாக அப்படி பில்லவில் முட்டுக்குட்டப்படி ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு மொபைலில் டெஸ்க் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. எப்போ நீங்கள் என்னோட அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க? எதுக்காக நீங்கள் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறீங்கிற மாரி இந்த மாதிரி டெஸ்க்கு மேலே டெஸ்க் அனுப்பிட்டு இருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு நேராக ஜிமினா கிட்ட ஜிமினாவோட ஆன்சர் பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க ஜிமினாவோட ஆன்சர் புஷ் பண்ணி இழுக்கவும் ஜிமினா ஃபஸ்ட்டில் பயந்து கட்டுற அளவுக்கே வந்துருப்பார். அப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு எனக்கு பேக் சைடில் நின்றுட்டு இருந்தீங்க, ஏன் இந்த மாதிரி என்னை பயமுட்டுனீங்க? ஆமாம், காலேஜுக்கு தானே நீங்கள் போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நம்ம ஜிம்மினா சுகாவை நோட் பண்ணால் காலேஜில் தான் வரேன், அதான் என் கூட ஏதோ டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்ல, வா டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். எடு நான் உங்கள் கூட காலேஜுக்கு வரணுமா? அதுதானே என்கிட்ட நீ கேட்டிருந்த. ஆமாம், ஆனால் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் என்ன குறை? அடா க்யூட்டாக இருக்கிறீங்க. என்ன அடா க்யூட்டாக இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா ரொம்ப ஷேயாகி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஷூவை போட்டுட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம ஜிமினா பெட்ரூம் மட்டும் வெளியே வந்தா க்யூட்டாக தானே இருக்குன்னு அடிக்கடிக்கு இந்த மாதிரிலாம் ஷேயாகிறான். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக சொல்ல க்யூட்டாக இருக்குன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேனே. இந்த மாதிரி நம்மளை பிடிச்சி தள்ளி விடலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு க்யூட்டுன்னு சொன்னது ஒரு தப்பாடா அப்படிங்கிற மாரி நேராக நம்ம ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி சுகா வேண்டாம் நம்ம சுகாவோட மாம்டாம். எங்கே சுகா இந்த டைட்டில் எங்கே என்ன பண்ணுற? ஆமாம், ஜிமின் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை மாம், நான் தான் ஜிமினாவை காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ண பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி அப்போ உங்கள் லஞ்சையும் சேர்த்து எடுத்துகிட்டு போ, டேக்கு பிடிச்ச ஃபுட்டையும் ரெடி பண்ணியிருக்கேன், ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணியிருக்கேன், அதை டேட்டை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி சுகாவோட ஆன்சரை கொடுக்கவும் சுகா அப்படியே நேராக ஜிமினாவை ஹவுஸில் இருந்து காலேஜுக்கு கூப்பிட்டுட்டாரு. இப்போ பிரின்ஸிபல் ரூம் நடுற சுகாவோட ரூமில் தான் நம்ம ஜிமினா அப்படியே அந்த ரூம் முழுக்க சுற்றி பார்க்குறாரு. செம்ம பிக் ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரூமை நோட் பண்ணபடியே சுகாவுக்குன்னு ஒரு டேபிள் உண்டுல்ல, அந்த டேபிளில் வந்து டேபிளுக்கு மேலே வந்து உட்கார்ந்தாரு. சுகாவுக்கு பேக் சைடில் தான் சீட்டே இருக்குது. இவர் ஃப்ரண்ட் சைடில் வந்து உட்காந்துருண்டு செமையாடா இருக்குது. பாட்டியா வேனில் கூட ஃபேமிலி பிக் வச்சுருக்காரு, நம்மளோட பிக்கு இதில் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலி பிக் சுகாவோட ஃபேமிலி பிக்கை வாலில் வச்சுருப்பார்ல, அந்த பிக்கை பட்டப்படியே இருந்தால் இந்த மாதிரி டெஸ்கில் அந்த பெஞ்சு மேலே டேபிள் மேலே உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா எனக்கு முன்னாடி பெஞ்சில் டேபிளில் உட்காந்துருக்கானேங்கிற மாதிரி இந்த பேப்பர்ஸு அந்த ஃபைல்ஸ் மாதிரி இருக்குதுன்னா செக் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம சுகாடம். ஜிமின் அவருக்கு முன்னாடி இருக்க டேபிள்லேயே உட்காந்துருக்கிட்ட பட்டுருக்காரு. ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சொல்லுங்கள் சுகா, என் ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரூமு பெருசாக இருக்கிறது தான் நோட் பண்ண வேண்டியா? இல்லை இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிரின்சிபல் ரூமுக்குலாம் போயிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த ரூம் ரொம்ப
பியூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏன்னா இது என்னோட ரூமாச்சே அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகாடா இப்படி பேசிகிட்டு இருக்க ஜிமினாவுக்கு முன்னாடி வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை நோட் பண்ணால், இது உன்னோட ரூமா? ஆமாம், இது என்னோட ரூம் தானே? இல்லையா, இது உங்களோட ரூம் தானே? உங்களோட ரூம்னா அது என்னோட ரூம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஆமாம், இது என்னோட ரூம் தான், என்னது எல்லாமே ஒன்றுது தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு அப்படி டேபிள் மேலே உட்காந்துருக்க ஜிமினா கிட்ட ரொம்ப க்ளோஸாக வேண்டாம். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை நோட் பண்ணால், சுகா எதையுமே பேசாமல் ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே, ஜிமினாவோட நெக்கை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே லிப் லாக் பண்ணுவாரா. அந்த மாதிரி லிப் லாக் பண்ண ஜிமினா ரொம்ப ஷையாகி ஷாக் ஆகி சுகாவோட ஷர்ட்டை க்ரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க சுகா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கான மூமெண்ட்டில் இந்த மாதிரி க்ரிப்பை பிடிச்சிருந்தா அந்த ரூம் டோரை டக்குன்னு நம்ம டீ ஓப்பன் பண்ணபடி லஞ்சு பிரேக் பெல்லு கிளிக் ஆயிடுச்சு என்கிற மாதிரி என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்றானா டக்குன்னு ஹியூமன் 2 பேருமே மூவ் ஆனா ஜிமினா தான் ஒரு மாதிரி ரொம்ப ஷையான பொசிஷன்லேயே அப்படியே டேபிள்லேருந்து கீழே இறங்குனா சுகாடா அதானே நம்ம கொஞ்சம் க்ளோஸாக ப்ளே பண்ணிட்டாடா பேபிங்க எப்படி தொல்லை பண்ணுமோ அதே மாரி தான் தொல்லை பண்ண வந்துடுவானே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சுகாட்டே நோட் பண்ணோம். ஐயோ நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து சுகாவாக தான் ஹக் பண்ண வராருன்னு நினச்சி சுகா ஹக் பண்ண ஹேண்ட்ஸை நீட்டுனோம். சுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு பேக் சைடில் நிற்கிற ஜிமினாவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீ எப்போ காலேஜுக்கு வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகாடா ஆஹா எப்போதுமே நான் தானே ஃபஸ்ட்டில் டேக் இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு என்ன நம்மளை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜிமினா கிட்ட போய் நிற்கிறானுங்கிற மாதிரி நம்மகிட்டே ஷூவா இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். உனக்காக நான் லஞ்ச் எடுத்து வந்தேன், உனக்கு பிடிச்ச கேக்கு கூட ரெடி பண்ணியிருக்கேன், நிஜம் பண்ணுமா எனக்கா? ஐயோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட நேம கட்டவும் ஃபிலிக்ஸ் அப்படியே அந்த ரூம்குள்ளே என்றானா ஷுகா அப்படியே ஃபிலிக்ஸை நோட் பண்ணா. அது வந்து ப்ரொஃபஸர் டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஹயாங் என்ன மாதிரிலாம் ஃபிலிக்ஸை பயமுட்டுறீங்க, ஜிமினா ஹயாங்கோட பிரதர் தானே ஃபிலிக்ஸ், இந்த மாதிரிலாம் பயமுட்டாடிங்க, ஃபிலிக்ஸை அவன் ஹயாங்கிட்ட பேசணுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து ஜிமினா கிட்ட நிற்க வைக்கிறாரு. என்னடே என் ஹயாங்க பார்க்க வந்துன்னு சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி ப்ரொஃபஸர்னு கிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கு சேட்டு புட்டுட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்கவும் அவங்க 3% சேட்டு தான் எட்டு வந்துங்கிற மாதிரி சுகாவையும் சாப்பிட வர சொல்கிறாரு. எப்போதுமே நம்ம டேயும் ஃபிலிக்ஸும் கேன்டீனில் தான் சாப்பிடுவாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு சுகாவுமே கேன்டீனில் தான் சாப்பிடுவார். அன்றைக்கி ஜிமினா ஃபுட் வந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு 3%க்குமே நம்ம ஜிமினா சோ பண்ணுறாரு. 3%மே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம சுகாடா நம்ம ஜிமினாவை பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேகி சுகாவை பார்க்கவே இல்லை. அந்த மூமெண்ட்லாம் ஃபுட்டை மட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சுகா கிட்ட எவ்வளோ ப்ராப்ளம் நம்ம டேயால் பண்ண முடியுமோ, அந்த பெல்லு கிளிக் ஆகிறதுக்கு டைம்ஸ் இருக்கும்ல, அந்த டைம் வரைக்கும் எவ்வளோக்குள்ளே நம்ம சுகாவை பட்ட முடியுமோ அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு பெல்லு கிளிக்கான அடுத்த செகண்டே டேயும் ஃபிலிக்ஸ் அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணால், ஐயோ இவன் தொல்லையே பெருந்தொல்லையாக இருக்குதே, நாளைக்கு எனக்குன்னு ஒரு பேபி போட்டாச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி டென்ஷனானா ஜிமினா இந்த வேலை கேட்டு பயங்கரமாக சிரிப்பாரா இனிமேல் சிரிச்சான். நான் சொன்னது சத்தமாக கேட்டுருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணவும், பேபி போட் பண்ணாலும் பேபிஸும் இந்த மாதிரி தான் ப்ளே பண்ண தான் செய்யும், இப்போ டே எப்படி கேரிங்க பார்த்துக்கிறோமோ அதேமாரி தான் நம்ம பேபியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் ஷையான பொசிஷன் அதேமாரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பலாங்கிற மாரி எழுந்துக்கிட்டான். ஜிமினோட ஆன்சர் வந்து நம்ம சுகா கிரிப்பாக பிடிக்கிறாரு. அதாவது ஒரு சோஃபா, அந்த ரூம்லேயே ஒரு சோஃபா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்ஸ்லாம் இருக்குது. டேபிள்ஸ் பக்கத்துலலாம் சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவில் தான் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு சோஃபா விட்டு நம்ம ஜிமினா எழுதுக்கிட்டோம். ஜிமினாவோட ஆன்சர் நம்ம சுகா கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், என்னாச்சு சுகா டைம் ஆயிடுச்சு, இனி டின்னருக்கு நான் தான் ஃபுட்டை ரெடி பண்ணணும், ஸ்நாக்ஸ் கூட டேக்கு நான் தான் போய் ரெடி பண்ணணும்,
நாங்கள் ரெண்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா பேசினா ஜிமினோட ஆன்சர் கிரிப்பாக போட்டிருக்க மூமெண்ட்டுக்கு லைட்டாக புஷ் பண்ண வீக்கிட்டுலேயே ஜிமினா அப்படியே வந்து சுகாவோட டைஸில் உட்காரவும் நம்ம ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி சுகாவோட ஃபேஸை நோட் பண்ணா. ஜிமின் என்னாச்சு சுகா? இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட உனக்கு கொடுத்தேனே, அது எனக்கு திரும்பவும் வேணும். நீ தானே சொன்ன 2 பேரும் லவ் பண்ணிகிட்டே லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகலான்ட்டு. ப்ரப்போஸ் பண்ணணுன்னா நானும் பண்ண ரெடி தான். பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் ஜிமினா இன்னும் ரொம்ப ஷை ஆகி லவ் யூ டூங்கிற மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னால், ஆனால் நான் லவ் சொல்லிட்டேன்ல, அப்போ கொடுத்தது இப்போவும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட பர்மிஷன் கேட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான் ஜிமினா ரொம்ப ஷை ஆகி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சுகா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே ஃப்ளோரை பாட்டு குனிஞ்சேன். ஜிமினாவோட ஃபேஸை கப்புனப்படி நம்ம சுகா திரும்பவும் லிப்லாக் பண்ணுறாரு. ஜிமினா அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணப்படி கோஆப்ரேட் பண்ணுவாரா? இங்கே இந்த மாதிரி யூமின் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். கிளாஸ் ரூமில் தான் இப்போ பிரேக் பீரியட் பிடி பீரியட் மாதிரி ஓகே. அந்த மூமெண்ட்டுக்கு பிரேக் பீரியட் முடிஞ்சு பிடி பீரியடில் தான் ப்ளே கிரவுண்டில் எல்லோரும் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கோங்க. ஜங்கு கூட கிளாஸில் உள்ள பர்சன்ஸும் டேயோட கிளாஸில் உள்ள பர்சன்ஸ் தான் ப்ளே கிரவுண்டில் அனுப்பாங்களா. இந்த மாதிரி நின்று ஃபிலிக்ஸு ஸ்டாப் ரூமில் இருக்கிறாரு ஜேகப் கிட்ட. அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க ஜேகப்? இது என்ன மாதிரி பிஹேவ்? நான் ப்ளே பண்ணி விளையாட போகணும், ப்ளே கிரவுண்டுக்கு போகணும், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஏதோ திங்ஸ் எட்டுவா நோட் புக் எட்டுவான்னு சொல்லி என்னை எட்டு வர சொல்லிவிட்டு இது என்ன ரூமை விட்டு வெளியே போடாமல் லாக் பண்ணிகிட்ருக்கீங்க? இது ஸ்டாப் ரூம், மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ஜேகப்பை நோட் பண்ணபடி ஜேகப்பை பார்க்கவே இல்லை. டோருக்கு வெளியேனா டோருக்கு பேக் சைடில் தான் லாக் பண்ணபடி ஜேகப் பேசிகிட்டு இருப்பாரா. எங்கே ஏதாவது ஒரு பர்சன்ட் ரூம்குள்ள என்ட்ராயிருவாங்களோங்கிற மாதிரி பைக்கிட்டுலேயே இப்படி டோருக்கு வெளியே நோட் பண்ணப்படி ப்ளீஸ் ஜேகப் ப்ராப்ளம் பண்ணாதீங்கிற மாதிரி நம்ம ஃபீலிக்ஸ் இந்த மாதிரி ஜேகப்கிட்ட கிஞ்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜேகப் அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி கிஞ்சிகிட்டு இருக்க ஃபெலிக்ஸோட சீக்ஸ் ஆர்கன்ஸில் கப் பண்ண பொசிஷன்லேயே நெக்கை ஹோல்ட் பண்ணப்படியும் ஃபெலிக்ஸை ஜேகப் பார்க்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பார்க்க வச்சான். ஃபெலிக்ஸ் அதுக்கப்புறம் எதையுமே பேசலை, ஜேகப்போட ஐஸை மட்டுமே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஐ பார்த்துட்ருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகப் டாம் ஃபிலிக்ஸ் கிட்ட க்ளோஸாக வந்து ஃபிலிக்ஸோட காட்டுக்கிட்ட வந்துட்டு ஏண்டா டே மறந்து போச்சா என்ன? இன்னைக்கு தானே இந்த டே தானே என்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ண, எல்லா இயரும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, அரண்டுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அது எதையுமே மறக்கலை, எனக்கு எல்லாமே ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. அதனால தான் என் பேபி கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுற விடமா உன்னை இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே ஜேகப்போட ஐஸை நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்படி பேசிட்டு ஜேகப் அப்படியே லிப் லாக் பண்ணால் ஜேகப் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்டாப் ரூமில் யாராவது வந்துடுவாங்க சொன்னால் கேளுங்கன்னுக்கிற மாதிரி ஜேகப்பை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம். ஜேகப் வந்துட்டு அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, எல்லோரும் கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டாங்க, சும்மா ப்ராப்ளம் பண்ணாடுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி பயங்கரமாகவே லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணிட்டாலும் அப்புறம் அப்படியே கிஸ்ஸுக்கு மெல்ட் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம ஜேகப் தான் லிப் லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபிலிக்ஸோட ஆன்ஸில் ஒரு ரிங் போட்டு அந்த ரிங்கில் கிஸ் பண்ணால் ஃபிலிக்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆகி என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் இப்போ உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் நீ என்னதுங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக நான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன் அந்த ரிங் அப்படிங்கிற மாதிரி ரிங்கில் கிஸ் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் இப்படியே டீச் பண்ணி ப்ளே பண்ணி விளையாடாதீங்க, எனக்கு நிறைய காலேஜ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, நான் முதல்ல டேட்டை போகணுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் என்னடா ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கிறான், மொபைலில் பேசினாலும் ஹவுஸில் யாராவது இருக்கானுங்கிறாங்க, காலேஜுக்கு வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னுங்கிறேன், இங்கேடா இப்போ யாரும் இல்லையே
அமைதியா வா. அப்படியே யாராவது வந்து என்னன்னு கேட்டாலும் நான் டவுட்டை சொல்லி கொடுக்கேன். நீ டவுட்டை கேட்க வேண்டான்னு பேசிக்கலாங்கிற மாரி ஃபிலிக்ஸை இழுட்டு கொண்டு வந்து ஜேக்கப்போட டேபிள் இருக்கும்ல அதுக்கு பக்கத்துலேயே சேரை போட்டு ஃபிலிக்ஸை அவருக்கு பக்கத்துலேயே இழுத்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக டேட்டியாக ஃப்ளிட்டியாக பேசின போய்டி ஃபிலிக்ஸ் கூட நம்ம ஜேகப் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி பேசாத இப்படி பேசாத, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேனுங்கிற மாரி ஃபிலிக்ஸ் நம்ம ஜேகப்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். ப்ளே கிரவுண்டில் தான் ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் நம்ம டேடா இந்த ஃபிலிக்ஸ் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறானோ தெரியல போ. என்கிட்ட இவன் என்ன சொன்னான்? நான் இந்த நோட் புக்கை மட்டும் கொடுத்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே கிளம்பி போனான்.